என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கரூர் வழக்கு, நிறைய பேர் கரூர் வழக்கு விவகாரம் சிபிஐ அப்டேட் என்ன அப்படின்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு அதற்கான முழு தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துருச்சு. நான் இன்னைக்கு மீடியா இதுதான் பேசுவாங்க அப்படின்னு பல நாள் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் அதை நாம சொல்லிடுவோம். கரூர் வழக்கிற்கான குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. குற்றப்பத்திரிகை வரக்கூடிய 12ஆம் தேதி தாக்கல் செய்ய போறாங்க. எங்க தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னா திருச்சி நீதிமன்றத்துல. ஏன்னா இந்த வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது தொடக்கத்துல சாதாரணமா கரூர் போலீசார் விசாரிச்சாங்க. அதன் பிறகு அஸ்ரா கான் தலைமையில விசாரணை நடந்தது. அப்புறம் அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை நடந்தது. அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதவ் அர்ஜுனா உட்பட பலரும் உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த வழக்கு கரூர்ல இருந்து திருச்சி நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுருச்சு. இப்ப குற்றப்பத்திரிகை வரக்கூடிய 12ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, திருச்சி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதற்கான பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இதுல என்னங்க மீடியாக்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து மீடியாக்களுக்கு 12ஆம் தேதி வரை கொடுக்கப்படும் அஜெண்டா என்னவாக இருக்கும் என்றால், கரூர் வழக்கு விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர், விஜயின் கவனக்குறைவே இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம், போதிய ஏற்பாடுகளை தாவேகாவினர் முறையாக செய்யாததால் தான் 41 பேர் இறந்தார்கள். இன்னும் சொல்ல போனா விஜய் தாமதமா வந்தது ஒரு முக்கியமான காரணம். 41 பேர் மரணத்திற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா, விஜய், புஷி ஆனந்த், கரூர் மதியழகன் உட்பட இவங்க எல்லாம். இதுதான் சிபிஐ தாக்கல் செய்ய போற குற்றப்பத்திரிகை அப்படின்னு இன்னையில இருந்து செய்திகள் அப்படிங்கிறது பரப்ப தொடங்குவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, காங்கிரஸ் விஜய் கூட்டணிக்கு வருவதற்காக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இந்த நேரத்துல காங்கிரசுக்கு விஜய் அவர்கள் 40 சீட் ஆஃபர் கொடுத்திருக்கார். 40 சீட்டு, 3 மந்திரி, ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் காங்கிரசுக்கு டிவிகே தரப்பால கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னாலே திமுக சுத்தம் அடிமட்டம். ஆல்ரெடி தோக்கதான் போறாங்க, அது வேற விஷயம். பட் களமே ஏடிஎம்கே டிஎம்கேவாங்கிறது மாதிரி காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா ஏடிஎம்கேவா டிவிகேவான்னு போயிடும். காங்கிரஸ் போச்சு அப்படின்னா பின்னாடியே கம்யூனிஸ்டுகளும் கிளம்பிடுவாங்க. அப்படியே பின்னாடியே திமுக கூட்டணியில இருக்கிற முஸ்லிம் கட்சிகள் எல்லாமே வெளியே போகும். அப்ப திமுக தனித்து விடப்பட்டால் டெபாசிட்டுக்கே வக்கத்து போய் தெருவுல தான் நிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இவங்க ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு நீ இன்னும் 10 கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிறதும் கலந்துகிட்டு போச்சுன்னா எங்க கூட்டணி வலுவா இருக்கு, எங்க கூட்டணி வலுவா இருக்கு, இது வெற்றி கூட்டணி அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இத்தனை நாள். இவங்க எல்லாமே கூட்டணி கொத்தடிமைகளா இருந்துகிட்டு அது எல்லாமே உடைச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு வைத்தறிச்சல் திமுகவுக்கு. தோக்கலாம் தப்பு இல்ல, கேவலமாவாடா தோக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல திமுகவோட தோல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கேவலமா தான் இருந்திருக்கும். ஆட்சி முடிய போறப்ப கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு பேசுவாங்க. இதோட அதிமுக அழிச்சிருவேன் எல்லாம் பேசியிருப்பாங்க. 2011 பார்த்திருப்பீங்க நீங்க. இவங்க 2006 to 2011 கொடுத்த கேவலமான ஆட்சிக்கு ஆனா இவங்க பிரச்சாரம் பேசுனதெல்லாம் அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை. அழகிரிலாம் அப்ப பெரிய ஆளு, நம்ம கருணாநிதியோட புதல்வர் அழகிரி 2011 அதிமுக போயிச்சிருவேன். என்ன அவ்வளவு நல்லாவா ஆண்டு கழிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மனசுல இருந்துச்சு. கரண்ட் இல்ல, 2G ஊழல், கன்றாவியான ஊழல், அடிதடி, அங்கங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போட்டு நில அபகரிப்பு, இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூரா கட்ட பஞ்சாயத்து. அந்த தெனாவெட்டில் ஆட்சியை பண்ணதுக்குதான் எதிர்கட்சி கூட இல்லாம கேவலமா தோத்து உக்காந்தாங்க. இப்ப அதுதான் மறுபடி நடக்க போகுது. இப்ப காங்கிரஸ் டிவிகேக்கு போயிடுச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்ப கரூர் விவகாரத்துல கிட்டத்தட்ட விஜய் தான் குற்றவாளி, டிவிகே தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு காங்கிரஸை அங்க போக விடாம இழுத்து பிடிக்கக்கூடிய வேலையை தான் மறைமுகமா பெண் நிறுவனம் தன்னோட RS பாரதி ஊடகங்கள் மூலமா செய்யறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இன்னையில இருந்து இது நடக்கும். இந்த குற்றப்பத்திரிகை சார்ந்து மறுபடியும் விவாதங்கள் களை கட்ட தொடங்கும். அதுதான் முதல் விஷயம் உங்களுக்கு நாம எச்சரிக்கையா கொடுக்கறது. சரி, இப்ப ரியாலிட்டிக்கு வந்துருவோம். உண்மையிலேயே கரூர் விவகாரத்தில் நடந்தது என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களோட தெரிஞ்சிடும். எங்கப்பா நடந்தது? கரூர்லயா? ஐயோ, அப்ப செந்தில் பாலாஜா தான் இருக்கும். இது யாரு? அரசியல்னா என்னன்னே தெரியாத மக்கள் சொல்றது.
கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு கிராமத்துல வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு நடவோட இல்லாம குச்சை வச்சுக்கிட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற வயதான தாத்தா கூட அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான்பா அப்படின்னு தான் அவங்க வாயிலிருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயரை வாங்கி வைத்திருக்கக்கூடிய நபர் தான் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அவருடைய அடிபொடிகள், அடியாட்கள், குண்டர்கள். இப்ப செந்தில் பாலாஜி இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம கரூர்ல ஜெயிக்க போறது இல்ல, பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம் போகணும். கோவையில இருக்கக்கூடிய தொகுதிகளில் இப்பவே இந்த தேர்தல் பணிமனையை தொடங்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டாரு. அங்கங்க கட்டடத்தை வாடகைக்கு பிடிக்கிறது, வாடகைக்கு என்ன பிடிக்கிறது, எல்லாம் திமுக கட்டடமா தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே தான் முக்காவாசி வாங்கி வச்சிருக்காங்கல்ல. அங்கங்க பணிகளை அலுவலகத்தை திறக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காப்புல. இப்ப இந்த குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது எதை நோக்கி போக போகுது? இதுவரைக்கும் 350க்கு மேற்பட்டவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்களுடைய விசாரணை சார்ந்த முக்கியமான விவரங்கள் இப்ப வெளியே வந்திருக்கு. விஜயிடம் கிடுக்கிப்பிடி கேள்வி, விஜயிடம் விடிய விடிய விசாரணை, நெருக்கிய சிபிஐ, பதுங்கிய விஜய், இப்பெல்லாம் கடந்த காலகட்டத்துல RS பாரதி ஊடகங்களோட தலைப்பை பார்த்திருப்பீங்க. ஆனா விஜய் அவர்களிடம் ஒட்டுமொத்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் 220. இந்த 220 கேள்வியும் வாய்மொழியா இல்லாம எழுத்துப்பூர்வமா கேள்வியை கொடுத்துட்டு பதில் மட்டும் விஜய் அவர்களை எழுத சொல்லிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க விசாரணையில போய் நீங்க ஒரு வாக்குமூலமே கொடுத்தாலும் கோர்ட்ல அவங்க என்ன மிரட்டி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதனாலதான் எழுத்துப்பூர்வமா இப்பெல்லாம் வாங்குறாங்க. நீங்க இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்துல கூட மாலதிக்கு கொஸ்டின் ஆன்சர் டைப்ல கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வெளியில பேட்டி கொடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே கொஸ்டின் ஆன்சர் டைப்லயே எழுதி கொடுத்தாலும் என்ன மிரட்டி தான் இப்படி எழுத சொன்னாங்கன்னு வெளியில சொல்லலாம், நீதிமன்றத்துல போய் ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனா இதை ஒரு நடைமுறையா வீடியோ பதிவு பண்ணிட்டு கேள்வி பதில் நடைமுறையில விசாரணை அப்படிங்கிறது போகுது. சிபிஐயும் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படிங்கிறதால இப்படிதான் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களிடம் 220 கேள்விகள் கேள்வி பதில் முறையில் எழுதி வாங்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து மறுபடியும் கரூருக்கு விசாரணை அப்படிங்கிறது வந்துருச்சு. விசாரணை அதிகாரிகள் கரூர்ல மறுபடியும் விசாரணை அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அஜய் ரஸ்தோகி அவர்களோட மேற்பார்வையில இப்ப ரொம்ப சிறப்பான குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணி நடக்குது. இந்த குற்றப்பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, 2 ரகமா வருது. ஒண்ணு, விஜய் தாமதமா வந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க விஜய் தாமதமா வந்தது, அதாவது உண்மையிலேயே அது தாமதமா வந்ததுதான், அதுல மாற்று கருத்துல அது ஒரு காரணம். கொஞ்சம் டிவிகேவினர் சரியான முன்னேற்பாடுகளை செய்யல, கவனக்குறைவா இருந்தாங்க, இது எல்லாம் கூட்டம் கூடுவதற்கு காரணமா இருந்துருச்சு அப்படிங்கிற முதல் காரணத்தை வைக்கிறாங்க. சிபிஐ வைக்கக்கூடிய மெயின் சார்ஜ் என்னன்னா, அதிகாரிகளோட அலட்சியம், காவல்துறையினரோட ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கறதுதான். விஜய் தாமதமா வந்திருக்கார், அப்ப அவர் தாமதமா வரும்போது நீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா தாமதமா வந்ததற்காக அனுமதி அப்படிங்கிறது கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா இவங்க அனுமதி கொடுத்தது எப்பன்னா இரவு 10 மணி வரை. அப்ப இரவு 10 மணிக்குள்ள அவர் எப்ப வேணாலும் வரலாம். அப்ப அதை நாம தாமதம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீ 12 to 1 இல்ல 12 to 2 இல்ல 2 to 4 அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தா குறிப்பிட்ட அந்த டயத்துக்கு வந்திருக்கலாம். நமக்கு தான் 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்கு, எப்ப வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு தான் மற்றவர்கள் நினைப்பாங்க. அதுதானே ரியல், உண்மை அதுதானே. பேப்பர் என்ன சொல்லுது, 10 மணி வரைக்கும் அனுமதி. அப்ப நான் 10 மணிக்குள்ள எப்ப வேணாலும் வந்துக்கலாம். 9:50க்கு பிரச்சாரம் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல கூட கிளம்பலாம். 10 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணணும், அவ்வளவுதான் மேட்ரு. 10 மணி வரை அனுமதினா 10 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அப்ப தாமதம் அப்படிங்கிற வாதம் அங்க எடுபடாம போயிடும். அப்ப இங்க வரக்கூடிய மெயின் சார்ஜ் என்ன அப்படின்னா, இங்க காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு கொடுக்கல. இதுல முக்கியமான விஷயம், அந்த கழிவறை வசதி, தண்ணீர் வசதி எல்லாம் கட்சி செஞ்சு கொடுக்கணுமா, காவல்துறை செஞ்சு கொடுக்கணுமா, அரசு செஞ்சு கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிறப்பு விசாரணை குழு ஒன்னு அமைச்சு அதுக்கான முடிவுகளை எடுங்க. எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினாலும் அவங்கள்ட்ட ஒரு ஃபைன் இவ்வளவுக்கு ஒரு தொகையை வாங்குங்க, அதன் பிறகு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இதெல்லாம் கரூர் வழக்கிற்கு பின்னால். அப்ப இது இந்த கிரவுண்ட்ஸ்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது இல்ல, வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒன்னே இல்ல. அதன் பிறகுதான் இப்ப இது எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுல ஏற்கனவே சில விஷயங்கள் வெளியில வந்திருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கெல்லாம் காவல்துறை, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி நம்பர்ல இருந்து கூகுள் பே மூலமா அட்வான்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன் அட்வான்ஸ் போடப்படணும்? நான் சொன்னேன், திமுகவோட கேவலமான ஆம்புலன்ஸ் அரசியல் அவர்களையே முட்டு சந்தில் நிறுத்தும் அப்படின்னு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சார கூட்டத்துல வேணும்னு ஒரு கிளப்பி விடுறதுக்கு, இதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் இப்ப ஆம்புலன்ஸ் வருதுப்பா வெளியே விடுப்பாம்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மனிதர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது.
ஆனா இவங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டு வர்றா, இவ்வளவு பெரிய ஆம்புலன்ஸ் வருது பாரா, எடப்ப இந்த அதிமுக மனசாட்சியே இல்லாம ஆம்புலன்ஸுக்கு விடாம நிக்கிறானு. அதாவது இந்த முக்கத்துல ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா அந்த கூட்டத்தை கடந்து போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். வழியே விட்டாலும் இன்ச்சு பை இன்ச்சா தான் நவர முடியும். ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ரோட்ல போற 10 உயிரை அடிச்சு போட்டுற முடியாது. அப்படியே சுத்தி விட்டோம்னா 2 நிமிஷத்துல போயிடும். ஆனா வேணும்னே கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ்ல விட்டு ஒரு அவப்பெயரை உண்டாக்கி RS பாரதி ஊடகங்களை வச்சு ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக கிரிட்டிசிசம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல். அது இன்னைக்கு எங்க கொண்டு வந்து உங்களை முட்டு செந்தில நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா? 41 உயிர்களுக்கான கொலைகாரர்கள் நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அரசு அதிகாரிகள் மேலேயே பழி உழக்கூடிய அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்ங்கிறது வந்திருக்கு. எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. அங்க நடந்தது எல்லாமே தப்பு தப்பா நடந்துச்சு இல்ல. முதலமைச்சர் நைட்டோட நைட்டா ஏன் அங்க வர்றாரு? இப்ப குளித்தலை இதே கரூர்ல ஒரு 2 ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டிருக்காங்க, முதல்வர் வரல. வேங்கவேலுக்கு முதல்வர் போகல. கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ளசாராயம் குடிச்சதாயே முதல்வர் போகல. இதுக்கெல்லாம் போகாதவர் இங்க மட்டும் வராரு அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்பர் 1. இரவோடு இரவா விசாரணை ஆணையம் அமைப்பதற்கான தேவை என்ன? நம்பர் 2. உடனடியா அதிரடி அஸ்ராகாரி தலைமையில விசாரணை. ஏன் இது இவ்வளவு ஸ்பீடு? 3. அந்த விசாரணை ஆணையத்துல திமுகவினர் வாலண்டரியா வந்து மக்கள் மாதிரி சாட்சிகளா தன்னைத்தானே புகுத்துக்க வேண்டிய தேவை என்ன? அத்தனை அமைச்சர்களும் அங்க கூடி ஒப்பாரி வைக்க வேண்டிய தேவை என்ன? இவ்வளவு கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை சிபிஐ கிட்ட இருக்கு. விசாரணை அப்படிங்கிறத முடிச்சு சிபிஐ கையில வச்சிருக்கு. அந்த வகையில சில வார்த்தைகள் அப்படிங்கிறது டிவிகேவை நோக்கி சிபிஐயோட குற்றப்பத்திரிகையில கடுமையா இருக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவங்க மேலேயும் சில தவறுகள் இருக்கு, அதை இல்லைன்னு நாம சொல்லிடுறதுக்கு இல்லை. எதிர்கட்சிக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவாயா, நீங்க அதுக்கு உண்டானது தயாரா இருந்துகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. எதிர்கட்சிக்காரன் அப்படின்னாலே பண்ணுவான். அதுவும் திமுகவை எதிர்த்தாப்புல வச்சுக்கிட்டா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. சவுக்கு சங்கரே இந்த பாடுபடுத்துறாங்க, விஜயை விட்டுருவாங்களா, அப்ப நம்ம தான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டிவிகே கோட்டை விட்டுருக்கு. டிவிகேவோட சில அந்த முன்னேற்பாடுகள் முறையா செய்யல, போல வரல அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு கடுமையான கண்டனம் அந்த குற்றப்பத்திரிகையில் வரும். அதே நேரத்துல இந்த வழக்கில் சிக்க போவது முழுக்க 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 கரூரை சேர்ந்த அதிகாரிகள் தான் அப்படின்னு தான் இந்த குற்றப்பத்திரிகை தயாராயிட்டு இருக்கிறதா தகவல்கள் பத்திரிகையாளர்கள் வகையிலையும் கூட. அதாவது RS பாரதி மாதிரியான பத்திரிகையாளர்கள் இல்ல, ஒரிஜினல் பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்களா இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த குற்றப்பத்திரிகை 12ஆம் தேதி இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல தமிழக அரசியல்ல ஒரு புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த புயல்ல யார் யாரெல்லாம் அடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் காத்திருந்துதான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னையில இருந்து RS பாரதி ஊடகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒப்பாரி வைக்க தொடங்குவாங்க. அவங்க பாட்டை வச்சுட்டு போட்டோம். ஒப்பாரிகளை ரசிப்போம். ஒப்பாரி கதறல் சுகமானது அப்படின்னு கேட்டு ரசிப்போம். தொடர்ந்து பேசுவோம்.